திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல அரியதொரு மந்திரம், அற்புத மந்திரம், ஆனந்த மந்திரம், நற்றுணையாவது நமச்சிவாயவே இல்லையா? அந்த நமச்சிவாய என்ற மந்திரத்தை நீங்கள் விடியற்காலையிலே சொல்லுங்கள். நல்லவற்றையே பேசுங்கள். நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அருளுரைகளை கேட்டு அகமகிழுங்கள். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்களுக்கு எந்த விதமான கவலையும் வராது. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். அம்பலவாணன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், அருமையாக வாழ்வீர்கள். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு இன்று 7ஆம் திருமுறையிலே திருத்துருத்தியும் திருவேள்விக்குடியும் என்ப 2 தலங்களையும் இணைத்து பார்க்கின்றோம். பதிகம் 74, திருமுறை 7ஆம் திருமுறை, பாடல் 4. பாடலை நாம் முதலில் பெருமானிடத்திலே பாடி மகிழ்வோம். பொறியுமா சந்தன துண்டமொடகிலும் பொழிந்திழிந்து அருவிகள் புன்புலங்கன் வர கரியுமாமிளகொடு கதலியும் உந்தி கடலுற விளைப்பதே கருதி தன் கை போய் எரியுமா காவிரி துருத்தியோர் வேள்வி குடியுள அடிகளை செடியனேன் நாயேன் அறியுமாறு அறிகிலேன் எம்பெருமானை அறிவினை உள்ளன ஆசருத்தானை. திருச்சிற்றம்பலம். அருவிகள் வெகு வேகமாக ஓடி வருகின்றன. அது பொரிந்த சந்தன கட்டைகள். பொரிந்த சந்தன கட்டைகளையும் அகில் கட்டைகளையும் நிரம்ப கொணர்ந்து குவிக்கக்கூடிய புன்சை நிலத்தை மூடிக்கொள்ள பின்பு கரிக்கப்படும் சிறந்த மிளகுகள், வாழைகளை தள்ளிக்கொண்டு, மிளகுகளையும் வாழைகளையும் தள்ளிக்கொண்டு சென்று கடலிலே பொருந்த சேர்ப்பதையே கருதி கொண்டு தன்னுடைய 2 மருங்கிலும் 2 மருங்கிலும் சென்று அலைவீசு என்ற காவிரி ஆற்றினுடைய கரையின்கண் உள்ள திருத்துருத்தி, அதாவது குத்தாலம், திருத்துருத்தியிலும் திருவேள்விக்குடியிலும் வீற்றிருப்பவராகிய தலைவரும் என்னுடைய அரிய வினைகளாகிய குற்றங்களை போக்கினவர் ஆகிய எம்பெருமானாரை செடியனேன் அடுத்து நாயேன் என்று கூறுகிறார். செடியேன், அதாவது குற்றமுடையேனும் நானும் குற்றமுடையவனாக இருந்தால் நாய் போலும் கடையேனுமாகிய யான் அறியும் வகை உன்னை அறிகிலேன், உன்னை அறியவே இல்லை என்கிறார். திருச்சிற்றம்பலம். பொரியும் கரிக்கும், அது எதுகைக்காக சொன்னார்கள். அருவிகள் கவர என்று வேறு போல அருளினாலும் கூட அருவிகளாய் கவர்ந்தது என்பது பொருள். கை என்பது பக்கம். அறியாமை என்பது அவனது பெருமையாலும் சிறுமையாலும், தனது சிறுமை, அவனுக்கு பெருமை தனக்கு சிறுமையாலும் சொன்னார். திருச்சிற்றம்பலம். பொறியுமா சந்தன துண்டமொடையிலும் பொழுந்தெழுந்தருவிகள் புன்புலம் கவர
கரியுமமிளகோடு கதலியும் உந்தி கடலுற விளைப்பதை கருதி தன் கை போய் எரியுமா காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியனின் நாயே அறியுமார் அறியிலேன் எம்பெருமானை அருவினை உள்ளன ஆசருத்தானை நான் அறியும் வகையை அறியவில்லையே என்று மிக வேதனையோடு கூறுகிறார். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் பித்தாளம் என்று வழங்கப்படுகின்ற திருக்குருத்தியையும் திருவேள்விக்குடியையும் சென்று அங்கும் சென்று இங்கும் சென்று பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.